அனைவருக்கும் வணக்கம். இது மேச ராசிக்கான ராசி பலன். மேச ராசிக்கு என்னென்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேச ராசிக்கு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பேர், புகழ், அந்தஸ்து அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுடைய அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பிறகு, அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பிறகு 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. அதே மாதிரி குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு. உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல விலகி இருக்காரு. 6ஆம் இடத்துல அதாவது சனியின் பார்வையிலிருந்து விலகி உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான அமைப்பு. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா குருவோட பார்வையிலையும் செவ்வாய் இருக்காரு. உங்களுக்கு இது வரைக்கும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், நோய்கள் அனைத்தும் இருந்தது உங்களுக்கு விலகும். ஓகேவா? அருமையான அமைப்பு அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வருது. சுக்கிரன் வேற சேர்ந்திருக்காரு. அதனால உங்களுக்கு காதல் அந்த மாதிரி அமைப்புகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் தடை, தாமதம் அப்படின்ற இந்த பிரச்சனை, காதல் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்றதுக்கான அமைப்பு இருக்கு. சனியின் பார்வையை விட்டு செவ்வாய் விலகுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அது வந்து சுக்கிரன் வேற இணைய போறாரு. அதனால வீடு, வாகனம், அரசியல், அரசாங்கத்துல வரக்கூடிய லோன் அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்குறதுக்கான அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. அடுத்து வந்து குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தை வழியில, பூர்வீக வழியில இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். தந்தை மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நிறைய கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல, அதாவது கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய மேச ராசிக்கு இந்த அமைப்பு இருக்கு. பூர்வீக வழியில நல்ல அமைப்பு இருக்கும். தந்தை வழியில ஆதரவு கிடைக்கும். தந்தை மூலமா நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். தந்தையோடைய ஆதரவு உங்களுக்கு எப்போதும் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வர இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், வெற்றிகள் அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தால் கூட வெற்றிகள் மேலே வெற்றி கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. விரயசனி தான். விரயசனி இருந்தால் கூட இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நீங்கள் ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கான பிளானை போடணும். நல்ல வீடு கட்டி, நல்ல பெரிய வீடு கட்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. இந்த டைம்ல வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். அந்த மாதிரி அமைப்பை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து செவ்வாயை லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும். சனியோட பார்வையிலிருந்து விலகினாவே மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. உங்களுடைய கஷ்டகாலங்கள் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மாற இருக்குது. ஓகேவா? அனைத்துமே நன்றாக உள்ளது. அடுத்து புதன் வந்து 5ஆம் இடத்திலே நண்பரோட சேர்ந்திருக்கனால படிப்பு, வேலை அனைத்தும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான குரு வேற பார்க்கறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், தூர இடங்கள்ல போறதுக்கான அமைப்பு இருக்கு. அந்நிய மதம், அந்நிய மொழி, மற்ற மதத்தினரோட பேசுறது, மற்ற ஆங்கில மொழி, அதே மாதிரி உருது மொழி, அதே மாதிரி தெலுங்கு, இந்த மாதிரி மொழிகளில் பேசக்கூடிய நபர்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். அதன் மூலமா வெற்றியும் ஏற்படும். அந்த அளவுக்கு அமைப்பு தான் உங்களுடைய இந்த கோச்சார ரீதியா இருக்குது. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் தூக்கம் குறைவாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஒன்றும் பெரிய கெடுதல்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான அமைப்பே இல்லை. நல்ல வீடு வாங்குங்க, வாகனம் வாங்குங்க, அனைத்தும் வாங்கி நீங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறதுக்கான அமைப்பு உங்களுடைய கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக உள்ளது. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல புகழ் கிடைக்கும். உங்களுக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்கும். ஓகேவா? நினைச்ச காரியங்களை நீங்க ஈடுபட முடியும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும், நிம்மதி குறைவாக இருந்தாலும் நீங்க வெற்றி அடைகிறதுக்கான அமைப்பு அதிகமே உங்க ஜாதகத்துல இருக்கு. அதாவது உங்களுடைய கோச்சார ரீதிய பலன்கள் இப்படி இருக்கு. இதுவே வந்து உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி அந்தரங்கள், சுபகிரகங்கள், சுப தொடர்புகள் இருந்தா அப்படின்னா, சுபகிரகங்கள் சுப தொடர்புகள் இருந்தாலும் பாவகிரகங்கள் சுபகிரகங்களுடைய தொடர்புல நடந்து அவர்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நல்லபடியா நடந்தா உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போதைக்கு மேசராசிக்கு இருக்கு. சனியினுடைய பார்வையிலிருந்து விலகினதே மிகப்பெரிய யோகம். அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும். இப்போதைக்கு சில சின்ன சின்ன சிக்கல், தடைகள், அதாவது ஆக்சிடென்ட், காயங்கள்,
அதே மாதிரி உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய காயங்கள், வலிகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரா பார்த்துக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. சனி வேற 6ஆம் இடத்தை பார்த்து ராசிநாதனையும் பார்க்குறாரு. அதனால உடல் உபாதைகள் ஏற்படும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தசை சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த கசிவு, இரத்த நாளங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் தற்போது நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. இது எல்லாம் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். 2வது திருமணத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு 2வது திருமணம் உறுதியா நடக்கும். ஓகேவா? எந்த கவலையும் வேணாம். இதுவரைக்கும் தடை, தாமதம், சிக்கல்கள் இருந்த 2வது திருமணத்துக்கு உறுதியாக 2வது திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. குரு வந்து ராகுவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாடு, வெளி மாநிலம் இதுகளில் வேலை கிடைக்கும். டிரைவர் வேலைகள் கிடைக்கும். டிரைவருக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு டிரைவர் வேலை கிடைக்கும். அதே மாதிரி நர்ஸு வேலைகள் தேடிட்டு இருந்தவங்க நர்ஸு படிப்பு, இந்த மாதிரி படிப்புகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கட்டிடம், அதிகாரம், சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் உங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. ஓகேவா? உங்களுடைய தசாபுத்தி ஜாதகங்கள்ல தசாபுத்தி அந்தரங்கள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை மிக நன்றாக அமையும். வாழ்க்கை ரொம்ப யோகமாக இருக்கும். ஓகேவா? அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கு. எல்லா கஷ்டங்களும் தீரும். கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றாக இருக்கு. மேசராசிக்காரங்க மிக நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.